எனதன்பு தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும். நம்மளோட தனுசு ராசிக்காரங்க சுதந்திரத்தை விரும்புவாங்க. நேர்மையான மற்றும் திறந்த மனப்பான்மை இவங்க கிட்ட இருக்கு. சாகசம், பயணம், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் இவங்களுக்கு ஆர்வம் இருக்கு. நல்ல நகைச்சுவை உணர்வு கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்களுக்கு சனீஸ்வர பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகுறதுனால ஏற்படக்கூடிய பலன்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க. குறிப்பா இந்த பயிற்சியால ஏற்படக்கூடிய சுப பலன்கள், அதிர்ஷ்டம், நிதிநிலை மேம்பாடு, தொழில் வளர்ச்சி, குடும்ப நலம், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படும் முன்னேற்றங்கள் குறித்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோங்க. சனீஸ்வர பகவானுடைய பயிற்சியால தனுசு ராசிக்கு சுப பலன்கள் கிடைக்க போகுது. அதிர்ஷ்டம், நிதிநிலை, தொழில், குடும்பம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. தனுசு ராசிக்காரர்களே, இந்த நேரத்துல இந்த வீடியோவை நீங்க பாக்குறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. இது தெய்வ அருளின் அறிகுறிங்க. வாழ்க்கையில தடைபடும் நிலை மாற்ற உங்களுக்கு பின்னால ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்துங்க. அது உங்கள் இஷ்ட தெய்வமான முருகனோட அருளுங்க. இந்த தனுசு ராசி பலன் உங்களுக்கு பலன் தர வேண்டும் என்றால் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு பிடித்த முருகனோட பெயரை எழுதுங்க. அதோடு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கொடுத்துக்கோங்க. தனுசு ராசிக்கு குரு அதிபதியா இருக்கிறதுனால அவர் சாதகமா இருந்தா மற்ற கிரகங்களின் தொல்லைகளை சமாளிக்கலாம். குரு பணத்தையும் புத்தியையும் தரக்கூடியவர். குருவின் பார்வை இருந்தா ஏகபோக வாழ்க்கைய வாழலாம். தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில கஷ்டங்களை மறைத்து போராடிட்டு இருக்காங்க. தெய்வத்துக்கிட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் மேல போயிடலான்னு நினைக்கிறாங்க. சனீஸ்வர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாற போறாரு. அடுத்த 138 நாட்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்க போகுது. சில அதிர்ஷ்டங்களும் சோதனைகளும் வரும். அதை நீங்க எப்படி கையாள்றீங்க என்பதை பொறுத்து வாழ்க்கை சிறப்பா மாறும். சனீஸ்வர பகவான் இதுவரை சோதனைகளை தந்துட்டு இருந்தா இப்போ சில வாய்ப்புகளை கொடுக்க போறாரு. சனி பயிற்சியால தனுசு ராசிக்கு சுப பலன்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிலைக்குங்க. நிதி ரீதியாக, வணிக ரீதியாக, வாழ்க்கை ரீதியாக, தொழில் ரீதியாக, தனிக்கட்ட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஒரு உயர்வை பார்க்க போறீங்க. பயணம் போனா கூட பணவரவு கிடைக்கும். நிதிநிலை வலுவா இருக்கும். அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு ஆளுங்கட்சி கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்கும். வருமானம் பல வழிகள்ல உருவாகும். உயர் அதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்கும். குழந்தை ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கும். கல்வியில வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே சாதகமான பலன்களா கிடைக்கும். மரியாதை அதிகமாகும். வியாபாரத்துல கூட்டு முயற்சிகள், புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கும். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாகும். உங்களை ஒழிக்கணும்னு நினைச்ச எதிரிகள் எல்லாம் உங்களை ஒன்னும் பண்ண முடியாம ஒதுங்கி ஓடிடுவாங்க. போட்டியில இருந்தா கூட உங்ககிட்ட போட்டி போட முடியாம ஓடிடுவாங்க. சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது. எடுத்த காரியங்களை சாதிச்சு காட்டுவீங்க. இல்லத்துல திருமணம், குழந்தை பிறப்பு போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் சிரமமே இல்லாம கைக்கு வந்து சேரும். தர்ம காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. வருமானம் எதிர்பார்த்ததை விட அதிகமா கிடைக்கும். தேக ஆரோக்கியம் சீராகும். சமுதாயத்துல பெரிய நட்பு கிடைக்கும். வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் வருங்க. எல்லா விஷயத்திலயுமே விவேகத்தோட செயல்பட போறீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு அனைவருமே மதிப்பு கொடுப்பாங்க. உங்க மீது சுமத்தப்பட்ட வீண்பலிகள் விலக போகுது. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏதாவது உங்க மேல இருந்துச்சுன்னா கூட நீங்க குற்றம் செய்யாதவங்க அப்படின்னு நிரூபிச்சிருவீங்க. புத்தி தெளிவோட சில சந்தர்ப்பங்களை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க. அதே போல எதிர்பாராத வில்லங்கங்கள் ஒரு சில சோதனைகளையும் கொடுப்பாரு. அதற்கு நீங்க பயக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது எப்படி அணுகணுமோ அந்த மாதிரி திட்டமிட்டு செயல்பட்டா போதுங்க. தினக்கூலி செய்யறவங்க கூட வருமானம் பெருகுங்க. புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. புத்தி தெளிவோட சில சந்தர்ப்பங்களை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க. அதே போல எதிர்பாராத வில்லங்கங்கள் ஒரு சில சோதனைகளையும் கொடுப்பாரு. அதை கண்டு நீங்க அச்சப்பட தேவை கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்லது அடுக்கடுக்கா நடக்குங்க. மற்றவங்களை தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய அளவுக்கு உயர்வை நீங்க பார்க்க போறீங்க. கல்வியெல்லாம் சாதனை புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. குடும்பத்துல அமைதி இருக்குங்க.
செல்வத்தோடையும் செல்வாக்கோடையும் உயர்ந்த இடத்தை நோக்கி பயணம் பண்ண போறீங்க. தன்னம்பிக்கை உயர்ந்து பேச்சில வசீகரம் இருக்குங்க. நடையில கம்பீரம் இருக்குங்க. உத்தியோக பணிகள்ல இருக்கிறீங்கன்னா மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டுக்களை பெறுவீங்க. பதவி உயர்வு பெறுவதற்கான தகுதிகளை வளர்த்துக் கொள்வீங்க. பணவரவு நல்லா இருக்குங்க. கூட வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. வியாபாரிகள் மற்றும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல அனுகூலமான பலன்கள் இருக்குதுங்க. கூட்டு தொழில் செய்றீங்க அப்படின்னா கூட்டாளிகளை அரவணைச்சு சில காரியங்களை செய்ய போறீங்க. அரசியல்ல உங்களுக்கு நல்ல இடத்துக்கு பதவி கிடைக்க போகுது. காரிய தடைகள் விலக போகுது. சமுதாய நலன் சார்ந்த எண்ணங்கள்ல நீங்க செயல்பட போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில அருமையா இருக்க போகுது. கலைத்துறையில இருக்கிறவங்க புதிய ஒப்பந்தங்கள் பெறுவதற்கு தீவிர முயற்சி கொள்வீங்க. கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படாத வகையில நீங்க எதிர்பார்த்த பதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. வாய்ப்புகள் கிடைக்குங்க. திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு இருக்குதுங்க. சின்ன சின்ன வேலையை கூட அலைஞ்சு முடிக்கக்கூடிய நிலையில இருந்த உங்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள் இருந்திருக்குங்க. தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் இருந்திருக்குங்க. எதை செஞ்சாலும் சரி ஒரு மாதிரி சமாளிக்க முடியாத ஒரு கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. அது எல்லாமே அப்படியே காணாம போக போகுது. குடும்பத்துல உங்களுடைய மனைவியுடைய கை ஓங்க போகுது. உங்களுடைய கணவருடைய கை ஓங்க போகுது. சொந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு குடியேற போறீங்க. சொத்துக்கள் எல்லாம் வாங்க போறீங்க. சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. சொத்து பத்திரம் பண்ணிக்க உங்க பேர்ல உயிர் எழுதுறது, சொத்தை விற்கிறது, வாங்குறது, எதை செஞ்சாலும் சரி உங்களுக்கு சாதகமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குங்க. பேச்சிலையும் செயல்பாட்டிலையும் நிதானம் தேவைங்க. அரசு விஷயங்கள்ல அலட்சியம் காட்டாதீங்க. உயர்ந்த பொருட்கள் தங்க ஆபரணங்கள் வந்து யாருக்கும் இரவல் கொடுத்துறாதீங்க. திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. அதே போல உங்க வாழ்க்கையில ஆல்ரெடி திருமணம் ஆயிருச்சு பிரச்சனையா இருக்கிற தம்பதிகளுக்கிடையே அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரப்போகுது. உறவுக்காரங்கிட்ட இருந்து வந்த மோதல் பிரச்சனையும் இப்ப சரியாகுங்க. ஆனா யார்கிட்டையுமே எக்காரணத்தை கொண்டும் வீண் வாக்குவாதம் பண்ணவே கூடாதுங்க. தாய்வழி சொத்துக்கள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாக போகுது. அரசனுடைய அனுமதி புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள்ல நீங்க வெற்றி பெறுவீங்க. வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு. நீண்ட நாட்களா எதிர்பார்த்த வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சு விசாவுக்கு அப்ளை பண்ணியிருந்தா அந்த அயல்நாட்டு பயணங்கள் இப்ப உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. மாணவ மாணவியர் செய்யாத தவறுக்காக தண்டனை வாங்கி இருப்பீங்க. அதுக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வு கிடைக்க போகுது. அது இப்போ உங்க மேல தப்பு இல்லைங்கிறத தெளிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை அமையுதுங்க. நட்புல எப்பவுமே கவனமா இருந்துக்கோங்க. எதையுமே தள்ளி போடாதீங்க. அப்பப்போ படிச்சுக்கோங்க. வேலைக்கு போகக்கூடிய பெண்மணிகள் ஆண்களோ பெண்களோ, குறிப்பா பெண்களுக்கு சொல்றேன், அதிக மன அழுத்தத்தால கஷ்டப்பட்டிருப்பீங்க. தியானம் யோகா இதை தொடர்ந்து பண்ணுங்க. மனசு பக்குவப்படுங்க. எப்பேற்பட்ட ஒரு கஷ்ட காலமா இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உருவாகுங்க. உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. வீட்லயும் சரி உறவுக்காரங்க மத்தியிலையும் சரி உங்களுக்கான முக்கிய பொறுப்புகள் உங்களை சேர போகுதுங்க. சனீஸ்வர பகவானால சோர்வு களைப்பு இதெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் இப்ப நீங்க போகுது. நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல மனசை ஈடுபடுத்திக்க போறீங்க. குறிப்பா தெய்வ வழிபாட்டுல மனசு செலுத்த போறீங்க. பணவரவு அதிகமா இருக்க போகுதுங்க. பழைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்க. புதிய முயற்சிகள்ல எதிர்பார்த்த பலன் கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ் வழக்குகள்ல நல்ல தீர்ப்பு கிடைக்க போகுது. புதிய பொறுப்புகள் கிடைக்க போகுது. வேலை சுமை அதிகமாகுங்க. இருந்தாலும் உங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. வியாபாரம் தொழில நீங்க முன்னேற போறீங்க. கூட பிறந்தவங்கனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறைய போகுதுங்க. யார்கிட்டையும் வீண் விவாதங்கள் சண்டைகள் எல்லாம் போட வேண்டாம். கவனமா இருந்துக்கோங்க. அதிகமா கோவப்பட வேண்டாங்க. வீண் பிரச்சனைக்கு போகாதீங்க. மன உளைச்சல் வந்தாலும் சரி அமைதியை கடைபிடிக்கணும். எங்கேயுமே யாருக்காகவும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. உங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. வெளி உணவுகளை தவிர்த்துருங்க. வேண்டாத பழக்க வழக்கங்களை ஒதுக்கி வச்சிருங்க. ஒருத்தர் கீழே வேலை பாக்குறீங்க, தனியார் வேலையா இருந்தாலும் சரி அரசு துறையா இருந்தாலும் சரி, ஆண்களோ பெண்களோ நீங்க என்ன வேலை செஞ்சினாலும் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது.
வியாபாரிகளா இருந்தீங்கன்னா தொழில இருந்த போட்டிகள் எல்லாம் குறைய போகுது. நீங்க தொழில பல மடங்கு லாபத்தை சம்பாதிக்க போறீங்க. உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. சமுதாயத்துல உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுதுங்க. அரசியல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரப்போகுது. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல யோகமான காலமா இருக்க போகுது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. பணவரவு அதிகமாக போகுது. குலதெய்வ அருளால உங்க நிலையில உயர்வு இருக்க போகுது. சொத்து சேர்க்கை உண்டாக போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. நீங்க எதிர்பார்த்தபடி அனைத்து இடங்களிலும் வெற்றி கிடைக்க போகுதுங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீராய் கரைஞ்சு போக போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை பெத்த அம்மா அப்பா கூட உங்க உணர்வுகளை புரிஞ்சு நடந்திருக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அப்பா அம்மா உங்களை மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. ஏங்கம்மா நீங்க வேற நல்லது நடக்குன்னு சொல்லி காமெடி பண்றீங்க. எங்க வாழ்க்கையில எங்கம்மா நல்லது நடக்குது? நாங்க வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது. நீங்க வேற ஏங்கம்மா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. வாழ்க்கையினா இன்ப துன்பங்கள் கலந்துதாங்க இருக்கும். என்ன உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் துன்பம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்பம் மட்டும்தான் இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. இனி வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இன்பம் அதிக அளவுல நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மூலம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் எடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து நற்பெயரை பெற போறீங்க. அதே நேரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். மாணவர்கள் கவனத்தை சிதறவிடாம மிகவும் கவனித்து பாடங்களை படிக்கிறது நல்லது. சக மாணவர்களுடன் அனுசரித்து செல்றது நன்மை தரும். உத்தியோகஸ்தவர்களுக்கு எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களை விமர்சித்தாலும் அனுசரித்து போவாங்க. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த மாதம் தீர்வு கிடைக்க போகுது. உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் மன அமைதி உண்டாகுங்க. எதிலும் நட்பலன் உங்களுக்கு கிடைக்கும். திட்டமிட்டு செயலாற்றுவதிலும் உறுதியான முடிவு எடுப்பீங்க. வாக்கு வன்மையால காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பாராத திடீர் செலவு உண்டாகலாம். அடுத்தவர் கூறத தவறாக புரிந்து கொண்டு பின்னர் வருத்தப்படும் சூழ்நிலை ஏற்படும். புதிய மேலதிகாரியின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் கடவுள் பக்தி அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சொத்து வாங்குறதுல கவனம் தேவை. தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டி நீங்கும். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனம் தேவை. நல்லவர்களின் நட்பை இழந்து விடாதீங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசுறத குறைத்து கொள்றது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. குருவிற்கு சாமந்தி மலரை சமர்ப்பித்து வியாழக்கிழமையில் வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க. புதுசா நிலம் வாங்க போறீங்க. காடு வாங்க போறீங்க. கார் வாங்க போறீங்க. வீடெல்லாம் கட்ட போறீங்க.
குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. தனுசு ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இருக்கு. பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க போகுது. புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு, வேறு நகர வேலை தொடர்பான தகவல்கள் வரலாம். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க போகுது. சக ஊழியர்களால உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் உயர போறாங்க. பழைய பணம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. சேமிப்பு செய்யும் வாய்ப்பு கிடைக்க போகுது. நிலம், வீடு, தங்கம் தொடர்பான யோசனை உருவாக போகுது. காதல் உறவுல நம்பிக்கை அதிகரிக்க போகுது. பழைய மன வருத்தம் நீங்க போகுது. தூரத்தில் இருந்தவர் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. குடும்ப சூழல்ல மகிழ்ச்சி ஏற்பட போகுது. பெரியவர்களின் கருத்துக்கு நீங்க முக்கியத்துவம் தர போறீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. போட்டித் தேர்வுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுல வெற்றி ஏற்பட போகுதுங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை, தாமதம், கவலை, துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும் தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.